இசைஞானிக்கு என்னதான் ஆச்சு? ஏன் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் படத்து மேலே வந்து அவர் நோட்டீஸ் கொடுத்து கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு? ஒரு வேளை வந்து அவருக்கு ஹெட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சோ, இல்லை ஒரு வேளை வந்து வயசாகி அவருக்கு சான்ஸ் கம்மியானதுனால மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பார்த்து பொறாமப்படுறாரோ இப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். இளையராஜா அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த குட் பேட் அக்லி படம் வந்து சூப்பர் டூப்பராக வந்து பிளாக் பஸ்டர் ரேஞ்சுக்கு வந்து ஓடிட்டுருக்கு இல்லையா, அஜித் சாரோட படம் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட 3 பாடல், அதாவது 3 பாப்புலரான பாடல்களை நீங்கள் என்னோட அனுமதி இல்லாமல் வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து ரீஎடிட் ரீமாடிஃபைலாம் பண்ணியிருக்கீங்க. அதோட தாளத்தெல்லாம் வந்து மாற்றி டியூனெல்லாம் வந்து ஸ்லைட்டாக மாற்றி வந்து அதை வந்து என்னோட ஒரிஜினல் கண்டென்ட்டை வந்து மாற்றி வந்து நீங்கள் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. நோட்டீஸில் கிளியராக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து என்னோட பாப்புலர் 3 சாங்கை யூஸ் பண்ணதுக்காக 5 கோடி வந்து நஷ்டஈடு தரணும். அது மட்டும் இல்லாமல் 7 நாளுக்குள்ளே வந்து என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பாடலை யூஸ் பண்ணதுக்கான மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. இது வந்து நியாயமானு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்க்க போனோம்னா ஒரு படைப்பாளியோட படைப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட வந்து நம்ம வந்து அனுமதி வாங்கி தான் ஆகணும். இந்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மியூசிக் லேபிள் கிட்ட போயிட்டு வந்து என்ஓசி வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இளையராஜா தான் வந்து இந்த கம்போசிஷன் பண்ண இளையராஜா தான் வந்து இந்த பாடல்களுக்கு வந்து காப்பிரைட் ஓனர்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரண மக்களுக்கும் வந்து இது வந்து புரியக்கூடிய ஒரு விஷயம் தான். இதனால் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வந்துட்டு எல்லாருமே வந்து இளையராஜா இசைஞானியை வந்து திட்டிட்டு இருக்காங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட ஃபேனுங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்பாளியாக இளையராஜா வந்து பண்ணுறது தப்பே கிடையாது. தன்னோட முயற்சியில் உருவாக்கப்பட்ட ஒரு பாட்டை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எடுத்து ரீஎடிட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணி அவங்க படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். இது இளையராஜா வந்து காசு பார்க்குறதுக்கு தான் வந்து பர்மிஷன் கேட்க சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாதுங்க. அவருக்கு வந்து தன்னோட பாடலை வந்து அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்டாங்கன்னா சரியான ஒரு விஷயமா அவர் வந்து பார்க்குறாரு. அது வந்து தவறே கிடையாது. மஞ்சுமல் பாய்ஸுக்கும் அவர் அப்படி தான் பண்ணார். ஏன்னா அவர் வந்து போட்ட பாடலை வச்சு தான் வந்து கிளைமேக்ஸே வந்து ஹைப் பண்ணி ஓட கூடாத இடத்துலலாம் வந்து இந்த படம் வந்து ஓடிச்சு. ஸோ அதுக்கு வந்து 60 லட்சம் ரூபாய் அவங்க வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பாளியாக இசைஞானி அவர்கள் இந்த கோரிக்கை வைக்கிறது தப்பே கிடையாது. அவரோட படைப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அவர்கிட்ட அனுமதி பெற்றே தான் ஆகணும். இது நீங்கள் கோச்சிக்கலாம், என்னடா வந்து இப்படிலாம் வந்து பேசுகிறேன்னு. பட் இது தாங்க நிதர்சனம். ஏன்னா இன்றைக்கி இது பண்ணல வச்சுக்கிங்களேன், நாளைக்கு எவன் வேணாலும் யாரோ எஃபர்ட் போட்டு எடுத்த பாட்டையோ இல்லை கம்போஸ் பண்ண பாட்டையோ எடுத்து அசால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ நம்ம இந்தியன் காப்பிரைட் லா படி இளையராஜாவுக்கு வந்து இந்த உரிமை இருக்குங்க. லெட் ஹிம் யூஸ் இட். இதனால வந்து அவர் வந்து ஹெட் வெயிட் அப்படிலாம் சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதுதாங்க ஆக்சுவல் சினாரியோ. இதுக்கு வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து அழகாக வந்து இளையராஜா கிட்ட பேசி இதை வந்து அமிக்கபிளாக எப்படி சால்வ் பண்ணுமோ அதை சால்வ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரே ஒரு வழி.